வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 28. அவ்வளவு அலங்காரம் செய்தும் கண்ணாடியில் பார்த்து கொள்ளக்கூட மனமில்லை கயலுக்கு. மாலை 5 மணியளவில் மாப்பிள்ளை மற்றும் அவர்கள் வீட்டினர் வர பட்டாசுகளும் ட்ரம்ஸ், மேளம், ஒயிலாட்டம் என சிறப்பாக வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தார் கதிர். அறிவழகி மற்றும் இன்னொரு உறவினர் பெண் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மாப்பிள்ளையே. மாப்பிள்ளையோ 6 அடி உயரம், படர்ந்த தேகம், கருத்த நிறம் என அறிவழகி சொன்னது போல் முரட்டு ஆளாகத்தான் இருந்தார். பார்த்தவுடன் பயம் கொள்ளும் தோற்றம். கதிர்க்கே புகைப்படத்தில் பார்த்ததற்கும் நேரில் பார்ப்பதற்கும் வித்தியாசம் நிறைய தெரிய அதிர்ச்சியை வெளிக்காட்டவில்லை. ஆனால் வந்த உறவினர்கள் சிலருக்கும் தேவராஜ், மகதி, துரு 6க்கும் பேரதிர்ச்சியே. ஆனால் வசதியான வீடு போலும் என்று அவர்கள் அணிந்திருந்த நகை, ஆடம்பரம், கார் ஆகியவற்றை வைத்து தெரிந்து கொண்டனர் அவர்கள் உறவினர்களும் ஊர் மக்களும். மாப்பிள்ளை வீட்டின் ஒரு பக்கம், கயல் வீட்டினர் ஒரு பக்கம் என்று இரு பக்கமும் அமர்ந்திருக்க மாலையிட்டு சந்தனம் பூசி இனிப்பு வழங்கி நிச்சய பத்திரிகை வாசித்தனர். இதில் நாளைக்கு மட்டும்தான் கார்த்திகை கடைசி முகூர்த்தம், மார்கழியில் திருமணம் செய்ய முடியாது, அதனால 1 மாசம் கழிச்சு திருமணம் என்று முடிவு செய்து விட்டனர். கயல்வெளியை நேரில் கண்ட மாப்பிள்ளைக்கும் அவர்கள் வீட்டினருக்கும் மிகுந்த சந்தோஷம். நிச்சய பரிசாக மோதிரமும் சங்கிலியும் கயலுக்கு அணிவிக்கப்பட்டது. வந்தவர்கள் மன நிறைவுடன் சாப்பிட்டு கிளம்பினர். கடைசியாக கிளம்பியது மாப்பிள்ளைதான். விட்டால் கயலை கையோடு அழைத்து சென்று விடுவார் போலும். தாத்தா, கதிர், ரெங்கன், ரஞ்சிதம் தங்கத்திற்கு மகிழ்ச்சி, நன்றி தெரிவித்துக் கொண்டனர் காளியம்மனுக்கு. ஆனால் கயல், அறிவு, சந்தீப், துரு, தேவராஜுக்கு துளியும் விருப்பம் இல்லை. வீட்டினர் அனைவரும் நிச்சயம் இனிதே நடந்த நிம்மதியில் உறங்க சென்றனர். அடுத்த நாள் அவர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியை அறியாமல் இரவில் துருவுக்கு கால் செய்த தேவராஜ், துரு, அம்மாவுக்கு ஹெடேக், உன்கிட்ட டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கா? எங்க இருக்குப்பா, இதோ எடுத்துட்டு வர்றேன் என்றவாறு துரு கீழே செல்லும் போது அறிவழகின் அறையில் கயலின் அழுகை சத்தம் வர கதவின் அருகே சென்றவன், தட்டவா வேண்டாமா? இல்ல, இது தப்பு, எதுனாலும் காலையில் பேசிக்கலாம், அவ என்ன நினைப்பா என்று கீழே செல்ல மாடிப்படியின் மறைவில் அறிவும் சந்திப்பும் குசுகுசுவென பேசும் சத்தம் கேட்டது. வேண்டா அறிவு, இது உனக்கு ரொம்ப ரிஸ்க் என்றான் சந்தீப். எனக்காக இது கூட செய்ய மாட்டியா மச்சான் என்று இவர்களின் ரகசிய உரையாடல் துரு காதில் கேட்டது. என்ன ஆளுங்க இவங்க, இஷ்டமே இல்லாம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அழுது, இவங்க அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க என்று சலித்து கொண்டான். மாத்திரை கொடுத்துவிட்டு மூச்சு முட்டுவது போல் இருந்த துரு வெளிக்காற்றை சுவாசிக்க சிறிது நேரம் நடந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். இனிமேல் அவள் இன்னொருவன் மனைவி, ஆனால் அவளுக்கு இஷ்டம் இல்லையே, பிறகு ஏன் சம்மதிக்கணும்? நிகழ்ச்சியில் எந்த முகசுளிப்பும் திருப்தியின்மையும் தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது மாடியின் அறையில் ஜன்னல் வெளியே ஏதோ நிழல் தெரிந்தது. அதில் ஒரு பெண் சேலையை மேலாக தூக்கி போட்டு கட்டுவது போல் இருந்தது. அதிர்ந்து விட்டான் துரு. கயல்வெளி என்றவன் நொனோ ஷிட் என்றவாறு இரு படிகளாக தாவி மாடிக்கு ஏறியவன் அறிவு அறையை சட்டென திறக்க அங்கு திருதிருவென விழித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அறிவழகி. கயல்வெளி எங்க? ஷீஸ் இன் டேஞ்சர் என்றான். அவ பாத்ரூம்ல இருக்கா என்றால் சற்று பதற்றத்துடன். ஆர் யூ ஷூர் என்றவனை நோக்கி தன்னை சமாளித்தவாறு, அதுக்கு பாத்ரூமை திறந்தா காட்ட முடியும் என்றால் கோபமாக. ஓகே ரிலாக்ஸ், ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங், தட்ஸ் இட், நெவர் மைண்ட் என்று தான் என்ன பேசுகிறோம், தான் பேசியது அவளுக்கு புரிந்திருக்காது என்பதை அறியாமல் சென்றான் துரு. மறுநாள் காலை பொழுதும் புலர்ந்தது. எழுந்து அவரவர் வேலையை பார்க்க துவங்க, ஐயோ கயலு, அடி பாவி மகளே என்ற தங்கத்தின் அலறல் சத்தம் ரெங்கனின் வீடு வரைக்கும் எதிரொலித்தது. வீடு வந்துருச்சு, இறங்கு கயல் என்றான் கணேஷ். அப்பவும் கயல் ஏதோ யோசனையில் இருக்க, ஏ கயலு, என்ன பிள்ளை, பகலே கனவா, இறங்கு பிள்ளை என்றாள் அறிவு. அப்போதுதான் நினைவிலிருந்து மீண்டு வந்தாள் கயல்வெளி. சென்ற அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்த துரு 30 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னும் அதே இடத்தில் நிற்கின்றான். இம்மையும் நகரவில்லை. லேசான சாரல் துளிகள் அவன் முகத்தில் விழ சுயநினைவுக்கு வந்தவனின் மொபைல் வைப்ரேட் செய்ய பார்த்தவன், ஃப்ளைட் கேன்சல் டியூ டு பேட் வெதர் என்று குறுஞ்செய்தி வர அதே நேரம் பிரம்மாவும் அங்கு வர, பாத்தியா மச்சான், ஃபைனலி ஃப்ளைட் கேன்சல் என்றான். என்றான் துரு. ஓகே, ஐ எம் லீவிங், இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டன்ட், கால் மீ என்றவாறு பார்க்கிங் நோக்கி நடந்தான். மச்சான், கண்ட்ரோல் ரூம்ல நம்ம இன்னும் ரிப்போர்ட் பண்ணல என்றான் பிரம்மா. நீ பண்ணிரு என்றான். அப்போ உன்னோட பேங்காங் பைலட் ட்ரைனிங் ட்ரிப் என்றான் பிரம்மா. கேன்சல் இட்
என்று நடந்து கொண்டே இருந்தானே தவிர நிற்கவில்லை. பாதி தூரம் கேள்வி கேட்டுக்கொண்டே வந்த பிரம்மா நின்றுவிட, என்னாச்சு இவனுக்கு? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எழுந்து போப்பா, க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாதான் எழுந்திருப்பான். இன்னைக்கு என்னன்னா ரிப்போர்ட் கூட பண்ணாம போறான் என்று எண்ணினான் பிரம்மா. வீட்டிற்கு சென்ற துரு ஐடி டேக், வாட்ச், யூனிஃபார்ம் என கலட்டி எறிந்தவன் 20 நிமிடத்திற்கு மேல் நின்றிருந்தான் ஷவரின் கீழ், இரு கைகளையும் சுவற்றில் ஊன்றியவாறு. இது என்ன மாதிரியான மனநிலை அவனுக்கே புரியவில்லை. இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த உணர்வுகளுக்கு இந்த நீர் போதவில்லை போலும். கைகளை சுவற்றில் குற்றியவன் கண்ணாடியில் அவன் பிம்பத்தை பார்க்க, அவளுக்கு ட்ரீம் தாடி பிடிக்கும், பாடி பில்டிங் பிடிக்கும், சிரிக்க பிடிக்கும், பாட பிடிக்கும்னு பார்த்து ட்ரெயின் ஆன, என்னாச்சு என்றது அவன் மனசாட்சி. இன்னொரு மனசாட்சியோ, 3 வருஷம் இல்ல, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் இனி நீ இப்படித்தான் இருக்கணும். போயிட்டா, அவ உன்னை விட்டு போயிட்டா, மொத்தமா போயிட்டா. பார்த்தல, கணவன் குழந்தைன்னு ஷீ இஸ் ரன்னிங் லவ்லி லைஃப். வெக்கமே இல்லாம அவளுக்கு ட்ரீட் வேற கொடுத்துட்டு வந்திருக்க என்றது. அவனின் மற்றொரு மனசாட்சியோ, சும்மா போயிட்டானா, அவளே சொல்லிட்டு இருக்கீங்க, அவளாவா போனா, இவன் தான் விரட்டினான், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை விரட்டினாங்க, அதனால அவளை பத்தி மட்டும் குறை பேச நிறுத்துங்க என்றது. ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்று மனசாட்சியின் குரலுக்கு தடை விதித்தவன் இடுப்பில் இருந்த பூந்துவாளுடன் படுக்கையில் சரிந்தான். விண்மீன் 29. கண்ணை கட்டி கொண்டு வந்தது துருவுக்கு. பூமி தலைகீழாக சுற்றுவது போல உணர்வு அவனுக்கு. என் 3 வருட காத்திருப்புக்கு கிடைத்தது வெறும் 1.5 மணி நேர சந்திப்பு மட்டும் தானா? ஏன் எனக்கு எழுந்த எந்த எண்ணமும் அவளுக்குள் எழவில்லையா? அது சரி, அப்படி யோசிக்கும் அளவுக்கு என்னுடனான அவளின் வாழ்க்கை அவ்வளவு இனிமை இல்லையே என்று எண்ணியவனுக்கு 3 வருடம் அவள் இல்லாமல் இருந்தவன் அவளை கண்ட பிறகு 30 நிமிடம் கூட சமாளிக்க முடியவில்லை. மாமா வீட்டுக்கு போறேன், நாளைக்கு ஈவினிங் தான் எங்களோட அடுத்த ஃப்ளைட் என்று கயல் சந்தீப்பிடம் கூறியது நினைவுக்கு வந்தது. அருகாமை இல்லாவிட்டாலும் தூரத்தில் இருந்தாவது பார்க்கலாம் என்று எண்ணியவாறு உடை மாற்றி கிளம்பிவிட்டான் துரு. தேவராஜ், மகதி, ஆரோ ஸ்ரீலங்காவில் இருப்பதால் அவர்கள் வீட்டு சாவி துருவிடம்தான் இருந்தது. அங்கே கற்பகம், கதிர், அவர்கள் 2 குழந்தைகள் என வீடே கலகலவென இருந்தது. இரவு வாங்கி வந்த பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு உணவு தயார் செய்து சாப்பிட்டு அனைத்து கதையும் பேசினர். நல்ல மழை பெய்து ஓய்ந்திருந்தது. லேசான மின்னல் வெட்டு மட்டுமே பளிச்சு என்ற சூழ்நிலை அழகாக இருந்தது. வாடி, மொட்டை மாடிக்கு போலாம் என்று அறிவை அழைத்து வந்த கயல் மொட்டை மாடியை சுற்றி சுற்றி பார்த்தவள், 3 வருஷத்துக்கு முன்னால அங்க அப்படி இருந்துச்சு, இங்க இப்படி இருந்துச்சு, நான் இங்கதான் உட்கார்ந்திருப்பேன், இங்கதான் போன் பேசுவேன் என்று சந்தோஷ மிகுதியில் பேசிக்கொண்டே சென்றாள். கையல் தோளை பற்றி அறிவிலைக்கோ, என்ன புள்ள ஒரே மலரும் நினைவோ என்றாள். ஆமாடி, வெறும் 5 மாசம்தான், ஆனா 5 வருஷத்துக்கு மேல பழகின ஃபீலிங் இருக்குடி என்றாள். அது சரி, அப்புறம் என்றாள். நம்ம ஊர்ல இருந்ததை விட என்னோட சந்தோஷம், துக்கம், பயம் எல்லாம் இந்த மாடி பார்த்திருக்கு. ஏன் அறிவு, உனக்கு அது மாதிரி எதுவும் தோணினது இல்லையா என்றாள் கயல். அவளை வியப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்த அறிவழகியோ, எனக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல பிள்ளை என்று வாயை கோணிக்கொண்டாள். ரெங்கன் சித்தப்பா என்று கையில் இழுக்க, இல்ல பிள்ளை இன்னும் பேசல, 2.5 வருஷம் ஆச்சு, எல்லாமே மாறிடுச்சு, அவர் மட்டும் மாறவே இல்லை என்றாள் அறிவழகி. சரி விடுடி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் என்றாள் கயல். ஆமா பிள்ளை என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அறிவு மொபைல் ஒலித்தது. எடுத்தவள், அம்மா சொல்லு. ஆமா, கயல் வந்துட்டா என்று அறிவும் கயலும் மாற்றி மாற்றி பேசினர் ரஞ்சிதத்திடம். பின்னாடியே சந்தீப் அழைக்க, அறிவு பாப்பா கிட்ட பேசிட்டு, அவ உன்னை தேடிட்டு இருக்கா, அழறா, தூங்கவே மாட்டேன்றா என்று போனை ஹரிணி பாப்பாவிடம் கொடுக்க, ஹரிணி குட்டி என்று அவளிடம் 10 நிமிடமாக பேசுகிறாள். ஹரிணியும் வைப்பதாக தெரியவில்லை. அறிவிடம், நீ பேசிட்டு வா என்று சைகையில் கூறிவிட்டு கயல் செல்ல, அறிவோ ஹரிணிக்கு காக்கா நரி கதை சொல்லி கொண்டிருந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் போனை வாங்கிய சந்தீப், பாப்பா தூங்கிட்ட அறிவு, நீ என்ன ஒரே ஜாலியா என்றான். இல்லையா பின்ன, டெய்லி உன் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தா போர் அடிக்கும்ல என்று விட்டு, இந்துமா எங்கடா?
சரக்கு முழுசா குடிச்சிட்டு மட்டியாகிறத, காலையில ஏர்லி மார்னிங் உனக்கு டியூட்டி ஞாபகம் இருக்குல்ல என்றாள். சரிடி என்றவன், சரி சரி காலையில சீக்கிரம் கிளம்பி வந்துரு, அதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது, பாத்துக்கோ அறிவு என்றான். சரிடா மச்சான், ஓவரா சீன் போடாத, வந்துருவேன் என்று கட் செய்தவள், சில்லென்று குளிர்காற்று அறிவழகின் முகத்தில் வீச நல்ல குழு குழுன்னு இருக்கு, சூடா ஒரு இஞ்சி டீயும் வெங்காய பக்கோடாவும் சாப்பிட்டா செம்மையா இருக்கும் என்றவரை கைகளை கட்டிக்கொண்டு அந்த இரவு வேளை விண்வெளியை ரசிக்க மின்சாரம் தடைப்பட்டது. சட்டென மின்சாரம் தடைப்பட்டதால் சுற்றிலும் இருள் சூழ கைகளை கட்டிக்கொண்டு நின்ற அறிவழகியின் கைகள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. கையழு என்று அவள் அழைப்பது இதழ்களை தாண்டி வெளியில் வரவில்லை. அனைத்து உறுப்புகளும் செயலிழந்தது போல் இருந்தது. இருப்பினும் பி ஸ்ட்ராங் அறிவு, பி ஸ்ட்ராங் என்று சந்தீப் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை மனதில் எண்ணி தன்னை சமநிலைக்கு கொண்டு வர எத்தனித்தாள். முடிந்தால் தானே. தெரிந்து விட்டது அறிவுக்கு இன்னும் சில நிமிடங்களில் தான் சுய நினைவை இழக்கப் போகிறோம் என்று. அப்போது அவளை பின்னால் இருந்து அவள் கைகள் மேல் கை வைத்து இறுக அணைத்தபடி அவள் காதின் அருகே, மிக அருகே, அழகி என்ற குரல் கேட்க தன் ரத்தம் சிவந்து கண்ணீர் பெருகிய கண்களை அகல விரித்து கவனித்தாள். அழகி என்ற அழைப்பு அறிந்து கொண்டாள். இது யார் என்று. ஏனெனில் இது அவனின் பிரத்யேக அழைப்பு ஆயிற்றே என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே, ஐ திங்க் யூ ஆர் வெரி ஹாப்பி வித் யோர் நியூ ஹஸ்பண்ட் ரைட் என்றான். பதிலில்லை. அவன் அணைப்புக்கு அவள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. சிறிது நிமிடங்களில் அவன் கைகளில் கனத்தை உணர தெளிந்தான் அவள் மயங்கிவிட்டாள் என்று. அழகி என்னாச்சு? ஏய் அழகி, ஏய் ஐ எம் சாரி, கெட் அப் என்றான் துரு. சிறிதும் அசைவில்லை அறிவழகிடம். தாமதிக்காமல் தூக்கி கொண்டு கீழே சென்றவன் காலால் கதவை உதைத்து திறந்து அங்கிருந்த சோஃபாவில் அவளை கிடத்தியவன் தேவராஜுக்கு கால் செய்தான். அப்பா, இங்க பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா உடனே வர சொல்லுங்க, இட்ஸ் எமர்ஜென்சி, நம்ம தேனாம்பேட் வீட்டுக்கு வர சொல்லுங்க என்று அவர் பதிலை எதிர்பார்க்காமல் கட் செய்தான். டாக்டருக்கு கால் செய்துவிட்டு மீண்டும் துருவுக்கு அழைக்க அவனும் எடுக்கவே இல்லை. யாருக்கு என்ன இருக்கும்? அதுவும் துரு தேனாம்பேட் வீட்டில் இருக்கானா என்று புருவங்களை சுருக்கி யோசித்தார் தேவராஜ். 15 நிமிடத்தில் வந்த மருத்துவர் பரிசோதித்து விட்டு, அதிர்ச்சி மயக்கம்தான், பயப்பட வேண்டாம் என்று மருந்து சீற்றி எழுத துவங்கினார். இவங்க பேர் என்றார் மருத்துவர். அறிவழகி துருதேவ் என்றான் துரு. வயது என்க 24 என்றான். இவங்க உங்களுக்கு என்று முடிக்கவில்லை. ஒய்ஃப் என்றான். சரி, கொஞ்சம் ஹெல்த்லெஸ்ஸா இருக்காங்க, இந்த டேப்லெட்ஸை 1 வீக் கண்டினியூ பண்ண சொல்லுங்க, இன்னும் 30 மினிட்ஸ்ல மயக்கம் தெளிஞ்சிரும், பல்ஸ் பிபி எல்லாம் நம்மள தான் இருக்கு, அது வரைக்கும் மைல்டு ஐஸ் பேக் இருந்தா ஒத்தடம் வைங்க என்று கிளம்பினார் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் என்று அவரை வழி அனுப்பிவிட்டு குளிர் சாதனத்திலிருந்து ஐஸ் பேக்கை எடுத்து அறிவழகின் நெற்றி, முகம், கழுத்து என ஒத்தடம் வைக்க துண்டிக்கப்பட்டிருந்த மின்சாரமும் வந்தது. துருவை அழைத்து எடுக்காதவன் மருத்துவருக்கு அழைத்தார் தேவராஜ். பேஷண்ட் நேம் தெரியல, பட் அவரோட ஒய்ஃப்னாரு என்றார். ஒய்ஃபா என்று யோசித்த தேவராஜ், அறிவழகியா என்றார். எஸ் ரைட், அவங்கதான் என்றார் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் என்று கட் செய்தார் தேவராஜ். அப்பொழுது அவர் அருகே வந்த மகதி, என்னாச்சு தேவ், யாருக்கு டாக்டர் என்றார். அறிவழகிக்கு என்றார். என்ன, அந்த பொண்ணு அங்க என்ன செய்யறா என்று எதையோ யோசித்தவர், கதிருக்கு கால் பண்ணி கேளுங்க தேவ் என்றார். துருவும் அறிவழகியும் தேனாம்பேட் வீட்லையா? எனக்கு என்னவோ இது சரியா தோணல தேவ் என்று அவர் பதற்றம் கொள்ள, நீ கொஞ்சம் அமைதியாரு, நல்ல புள்ளைய பெத்து வச்சிருக்க, அவ எந்த நேரத்துல என்ன பண்றான்னு என்ன யோசிக்கிறான்னு யாருக்குமே தெரியல என்று நெற்றியை தேய்த்தவர் கதிருக்கு கால் செய்து அனைத்தும் கூறினார். அருகிலிருந்து இதை கேட்ட கையிலோ, அவ மாடியில போன் பேசிட்டு இருந்தா, நான் கீழே வந்துட்டேன் மாமா என்று கூறுவது தேவராஜுக்கும் கேட்டது. நிலைமையை உணர்ந்து கொண்ட கதிர், சரிங்க சார், நாங்க என்னன்னு பாக்குறோம் என்று எதிரில் இருந்த அவர்கள் கதவை திறக்க சிறிது நிமிடத்திற்கு முன் ஒத்தடத்தால் சுய நினைவு திரும்பிய அறிவழகின் கண்கள் அசைந்து திறக்க முயன்றது. அதை கண்ட துருவோ, அழகி ஆர் யூ ஓகே என்று அவள் கன்னங்களை தாங்கி எழுப்பவும் அவர்கள் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. சிறிது சிரமப்பட்டு திறந்தவள் எதிரில் கதிர், கயல், கற்பகம், கணேஷ் நிற்க இமைகளை மெளிதாக மூடி திறந்தவள் மென் புன்னகை செய்தாள். அழகி என்ற குரல் கேட்க அப்போதுதான் பக்கவாட்டில் பார்க்க, அதுவும் அவன் இரு கைகள் அவள் கன்னத்தில் இருப்பதையும் அப்பொழுதுதான் உணர்ந்தாள். சிறிதும் யோசிக்காமல் சட்டென உட்பக்கமாக அவன் இரு கைகளையும்
இவள் கைகளால் தட்டிவிட்டவள் எழுந்து கயலை நோக்கி சென்று, என்ன பிள்ளை, எனக்கு என்னாச்சு என்றாள். அவளும் அது தெரியாமல் தானே அங்கே நிற்கிறாள். ஒண்ணுமில்ல, மயங்கிட்டடி, சரிவா என்று எழுந்து நின்ற துருவிடம், நான் பாத்துக்கிறேன் என்பது போல் கண்ணை காட்டிவிட்டு சென்றாள் கயல். அவர்கள் சென்றதும் அவன் இரு பக்கவாட்டு தலையும் இரு கைகளால் அழுந்த தேய்த்தவன் அப்படியே சோஃபாவில் அமர வலித்தது, மிகவும் வலித்தது. அறிவின் இந்த புறக்கணிப்பும் பாராமுகமும் துருவை ஏதோ செய்ய அப்போதுதான் நிதர்சனம் நெற்றி போட்டில் அடித்தது போல் உணர்ந்தான். டேய், அறிவே இல்லையா? என்ன இருந்தாலும் இப்போ அவ இன்னொருவனின் மனைவி, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என்று எண்ணி நொந்து கொண்டான். வீட்டிற்கு சென்ற அறிவை பழசாறு கொடுத்து ஆசுவாசப்படுத்திய கயல் போர்வையை போத்தி தலையை தடவி, தூங்குடி, எதுனாலும் காலையில பேசலாம் என்றாள். அதுதான் சரி என்றெண்ணி அறிவோ கண்களை மூட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. தூக்கம் வந்தால் தானே ஊரே அடங்கிவிட்டது, இருவரை தவிர. ஒன்று அறிவழகி என்றால், இன்னொன்று துரு. இருவருக்கும் வெவ்வேறு மனநிலைகள். 3 வருடத்திற்கு முன் யோசித்திருக்க மாட்டார்கள் இவர்கள் வாழ்விலும் எண்ணத்திலும் இத்தகைய மாற்றம் நிகழும் என்று. கைகளை கட்டிக்கொண்டு ஜன்னல் அருகே வந்து நின்று வானத்தை வெறித்து கொண்டிருந்தான் துரு. போர்வையால் மூடியிருந்தவளின் இரு கண்களின் ஓரத்திலும் இருந்து கண்ணீர் துளிகள் சென்றவாறு இருந்தது. பெரிதாக அறிவழகி எதற்கும் கலங்காத பெண், எதையும் பெரிதாக எண்ணாத அவளை இன்று கலங்குகிறாள். பட்டாம்பூச்சியாக சுற்றி திரிந்தவளின் சிறகுகள் ஒடிக்கப்பட்டு பற என்னும் நிலைதான் இன்று அவள் நிலை. தற்போது நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தது. அறிவழகின் முறையாயிற்று. அதே 3 வருடத்திற்கு முன். நம்ம பிளாஷ்பேக் எடுத்துட்டு போய் நிச்சயம் அன்னைக்கு கயல்னு நினைச்சு பயந்து துரு அறிவு அறைய திறந்தான் இல்லையா, அங்க வைப்போம். பாரா, நீ எங்க வேணாலும் வச்சுக்கம்மா, ஏன் உன் தலையில கூட வச்சுக்கோ, எங்களுக்கு கதையை சொல்லு. அப்படித்தான் நண்பர்களே. விண்மீன் 29. அறிவழகின் அறைக்கு துரு வந்துவிட்டு சென்ற பின் படுக்கைக்கு ஓரத்தில் இருந்த சிறிய மறைவிலிருந்து வெளியே வந்தனர் கயல்வெளியும் சந்திப்பும். ஏனெனில் சிறிது நேரத்திற்கு முன் இவர்கள் ஏதோ பிளான் செய்து கொண்டிருக்க யாரோ வேகமாக வருவது போல் அரவம் கேட்கவே கயலும் சந்திப்பும் ஒளிந்து கொண்டனர். யாருன்னு தெரியலையே என்று அறிவழகி திருதிருவன வெளிகையில்தான் துரு கதவை திறந்தான். துருவை கண்டதும் தான், அப்பா இவனா என்று எண்ணியவள் தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் அவனிடம் பேசி அனுப்பியதைத்தான் நாம் முன்னவே அறிந்தோமே. துரு சென்றவுடன் அறிவழகி அருகில் வந்த கயல், வேண்டாண்டி, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை, இதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது என்றாள். அட நீ வேற புள்ள, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லாத. எனக்காவது எதுவும்னா எங்க அப்பா கூடவே இருக்காரு, உன் நிலமா அப்படியா? சரி விடு, நீ தயாராரு, நான் வந்துடுறேன் என்று கிளம்ப அறிவழகின் கையை பற்றிய சந்திப்போ, நீ எங்கடி போற இந்த நேரத்துல என்றான். நான் போய் கீழே வீட்டு முன்னால நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன் மச்சான் என்றாள். அதுக்கு ஏண்டி இப்படி சேலை நகனு ஃபுல் மேக்கப்ல சுத்துற, இதெல்லாம் மாத்திட்டு போடி என்க. மச்சான் போட்டு 5 மணி நேரம் தான் ஆகுது, நாளைக்கு காலையில வாடகைக்கு வாங்கின அந்த செட்டையெல்லாம் திருப்பி கொடுக்கணும், எப்படியும் அது வரைக்கும் போட்டுக்கிறேனே என்றாள் கெஞ்சலாக. அவளை முறைத்து பார்த்தவன், அடி நாம என்ன அலங்கார ஊர்வலமா பண்ண போறோம், அயோக்கியத்தனா பண்ண போறோம்டி, மாட்டுனா சங்குதான், நிலைமை புரிஞ்சுக்கோ அறிவு என்றான் சந்திப்பும் கெஞ்சலாக. ஆனால் அறிவழகியோ உதட்டை பிதுக்கியவாறு தலை கவிழ்ந்து நிற்க, ஒன்னும் அழப்போற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுறா என்று நினைத்தவன், போய் தொலை என்று விட்டு கயலை நோக்க அவ்வளோ நெற்றியில் கை வைத்தவாறு படுக்கையில் அமர்ந்து விட்டாள். கயலை பார்த்த சந்திப்போ, இந்த ரணகலத்திலும் இவளுக்கு ஒரு குதூகலம் கேட்குது. அந்நியாரே இருந்தாலும் உங்க மனதைரியத்தை நான் பாராட்டுறேன், இவளையும் ஒரு ஆளா மதிச்சு எவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க, விடிஞ்சதுன்னா தெரியும் யார் யாரு நிலைமை எப்படின்னு என்றான். இல்ல சந்தீப், அறிவு விளையாட்டு புள்ளதான், ஆனா ரொம்ப விவரமானவ. அவன் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டா. என் கவலை எல்லாம் அவளை பத்தி தான். நாளைக்கு ஊர்ல எல்லாரும் அவளை பத்தி என்ன பேச போறாங்கன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க உதவிக்கு இல்லைன்னா நானே இதை செஞ்சிருக்க மாட்டேன். ப்ளீஸ், எது நடந்தாலும் அறிவை எப்போதும் கைவிட்டுறாதீங்க என்று கைகூப்பி வேண்டி கொண்டாள் கயல். என்ன அண்ணியாரே, நன்றி கிஞ்சின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அறிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் மேல அவன் என் மாமன் பொண்ணு, இல்லைன்னா இப்ப இங்க நிப்பனா, அதனால நீங்க ஃப்ரீயா விடுங்க என்றான் சந்தீப். சேலை முந்தியால் தன் தலையை மூடிக்கொண்டு பதுங்கி பதுங்கி கீழே சென்றாள் அறிவழகி. சுற்றுமுற்றும் பார்க்க இவர்களுக்கு பக்கத்து வீட்டின் முன் ஆட்கள் அரவம் கேட்டது. எட்டி பார்த்தவள் எச்சிலை கூட்டி விழுங்கினாள். அப்போது சட்டென திரும்ப டொங்கென யார் மீதோ மோதி தடுமாறி கீழே விழுந்தனர் இருவரும்.
இருட்டில் ஆண் போல் தெரிய சந்தீப் தான் பின்தொடர்ந்து வந்திருக்கிறான் என்று நீ எரும மச்சான் என்று டப்பு டப்புன 10 அடி அடித்து விட்டாள். அவனோ அவள் கைகளை பற்றி ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் என்றான் துரு. ஐயோ, இந்த பஞ்சு முட்டக்காரனா என்று எண்ணியவள் மன்னிச்சிருங்க என்றாள். துருவோ விறுவிறுவென்று வீட்டின் வேறு பக்கம் செல்ல, இவர் எங்க போறாரு என்று விரலை கடித்தவாறு யோசித்தவள், எது அரங்குறும் பக்கம் போறாரே, ஆத்தி களவாணி பயலாயவன் யாரோ என்றவள். யோ யோ என்று ரகசியமாக கத்தியவாறு அவன் முன்னே சென்று நின்றவள், யோ களவணி பேதான நீ, பெரிய பெரிய வசதியான பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த புத்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சொல்லு ஒழுங்கா என்றாள். மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ, மூவ் என்று செல்ல, இப்படி தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா பயந்துருவேன் நினைப்போ என்றாள். இதை பாரு, இங்க எதுவும் நான் திருட வரல, எனக்கு அது தேவையும் இல்லை என்று விட்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போ யோகி, எனக்கு இருட்டுக்குள்ள என்ன வேலை என்றாள் அறிவு. நீ மட்டும் என்ன செய்ற என்றான் நடந்தவர். யோ, இது ஏன் வீடியா, நான் என்ன நாளும் செய்வேன் என்றான் பல்லை கடித்து கொண்டு. அப்போதுதான் துரு, ஓ ஆமால என்று உணர்ந்த. ஹே லிசன், எங்க ஊர் இங்கிலீஷ்ல பேசு, உன் ஊர் இங்கிலீஷ் சரியில்லை என்றால் தலையில் அடித்து கொண்டவன் சொல்ல தொடங்கினான். அறிவழகின் அறைக்கு சென்று வந்த பின்பு கூட துருவுக்கு நிம்மதி இல்லை. ஒருவேளை கயல் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து விடுவாளோ. அப்போ நான் கண்ணால் பார்த்த அந்த பெண் யார் என்று யோசித்தவன் கீழிருந்து தான் பார்த்த இடத்தை நோக்கி செல்லும் போதுதான் அறிவழகிடம் மாட்டினது. கீழிருந்து எங்க பாத்தீங்க என்றால் அந்த இடத்தை கை காட்டி சொன்னான் துரு. ஓஹோ என்று யோசித்த அறிவு, இவங்க வீட்டுல எல்லாம் நிறைய சம்பளம் வாங்குறதா, வசதியானவங்கன்னு கையில் சொன்னாலே, ஏதாவது இவங்கிட்ட கறக்க வேண்டியதுதான், காலையில செலவுக்காகும் என்று எண்ணியவள், உனக்கான பதில் எனக்கு தெரியும், ஆனா அதை சொல்லணும்னா கொஞ்சம் செலவாகும் என்றாள். அவன் ஷர்ட் பாக்கெட்டை எட்டி பார்த்தவாறு. துருவுக்கோ அவள் ஷர்ட்டுக்குள்ள இருக்கும் சங்கிலியை பார்ப்பது போல் தோன்ற சட்டென கழட்டி அவள் கையில் கொடுத்தவன், ப்ளீஸ் சொல்லு என்றான். சங்கிலி உற்று பார்த்தவளோ, யோ யாரை ஏமாத்த பார்க்க, இது எங்க ஊர் கவரிங் கடையில 3-10 ரூபாய்க்கு கிடைக்கும், பணமா கொடு என்றாள். ஏய், என் கையில கேஷ் இல்ல, ரூம்ல இருக்கு, அதுவும் இது பிளாட்டினம் செயின், கவரிங் இல்ல. பிளாட்டினம்னா அப்படின்னா என்ன? கேன் சே ஒயிட் கோல்டு, மீன் வெள்ளை தங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ உன் டவுட் இருந்தா நாளைக்கு உன் கேஷை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன் என்றான். அதை உள்ளங்கையில் தூக்கி போட்டு கனம் பார்த்தவள், என்ன ஒரு 2 பவுன் இருக்குமா என்றாள். ஹலோ, இட்ஸ் 40 கிராம், நெட் ஒர்த் 2 lakhs என்றான். அறிவுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனா அந்த 2 lakhs மட்டும் புரிய, அத்தி 2 லட்சமா என்றவள், அது என்று ஆரம்பிக்க சட்டென நிறுத்தி கொண்டாள். டெல்மி வாட் ஹேப்பன் என்க அவன் வாயை பொத்தியவள், கொஞ்ச நேரம் அமைதியாரியா என்று ஒளிந்து நிற்க, அறிவின் அத்தை அன்பழகி வியர்க்கிறது என்று ஜன்னலை திறந்துவிட்டு வந்து படுத்தார். அவர் எழுந்து விட்டால் எல்லாம் வீணாய் போய்விடும் என்று எண்ணி அறிவழகி, ஒரு 10 நிமிஷம் அப்படியே நில்லையா, அத்தை தூங்கிரும், இல்லனா பொங்கலுதான் உனக்கு எனக்கும் என்றாள். துருவுதான் வந்ததிலிருந்து பார்க்கிறானே அவர் பேசுவதே, அதனால் எல்லாம் என் தலையெழுத்து என்றவாறு நின்றான் சுவற்றில் சாய்ந்து. அப்போது ஜன்னல் வெளியே பலகாரம் செய்யும் மனம் வர, பக்கத்து வீட்டுல மறுவிட்டு பலகாரம் செய்யறாங்க என்று எச்சிலை கூட்டி விழுங்கினாள் அறிவழகி. சரி, நீ எதுக்கு இந்நேரம் இங்க சுத்திக்கிட்டு இருக்க என்றான் துரு. அதுவா என்று விழித்தவள், அதரேசம் வாங்க என்றாள். அதரேசமா, அது யாரு என்றான். அதரேசம் தெரியாதா? ஸ்வீட் ரவுண்ட் மேரேஜ்கள் சீதனம் என்க. ஓ, அரியரதமா என்றான். அரியரதமா, அது யாரு என்று நினைத்தவள், இல்ல தங்கரதம், கயல் அம்மா தானே, அவங்க பேர் தங்கரதம் என்றாள். இல்ல நீ சொல்ற ஸ்வீட்க்கு ஸ்ரீலங்கால அரியரதம் என்றான். ஆமா, தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் அதிரசம். உனக்கு தமிழ் கூட சரியா வராதா? என்ன பொண்ணு நீ என்று திட்ட தொடங்க, கயல் பத்திரமா தான் இருக்கா என்றாள் அறிவு வேகமாக. என்ன என்றவன், அம்மா கயலுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவ பத்திரமா தான் இருக்கா. நீங்க பார்த்தது வேற ஒன்னும் இல்ல, மாடி தட்டடியில வேலம்மாக்கா தொட்டில் கட்டி புள்ளைய போட்டிருக்கு. ஒருவேளை அதைத்தான் உங்களுக்கு தவறா தோணி இருக்கும் என்றாள். மற்றபடி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அறிவிருக்க பயம் ஏன் என்று இல்லாத காலரை தூக்கி கொண்டாள். நீ இருக்கிறதா எல்லாருக்கும் பயம் என்று எண்ணி எதிரு. ஓகே, தேங்க்யூ என்று செல்ல முற்பட, யோ அப்புறம் காலையில் இந்த சங்கிலிய கேட்க மாட்டியே என்றாள். டோன்ட் கால் யோகி வந்தாள், கால் துரு ஆர் சார் என்றான். ஏதோ புரிந்தவளாக, என்னையா பேரு இது, துருவு தெருவனு என்க அவளை பார்த்து முறைத்த துரு, மன்னிச்சிருங்க சார் என்றாள். உன் பேர் என்ன என்றான். அறிவழகி. அவங்க பேரு
என்று சந்தீப் அன்னையை சுட்டி காட்டி கேட்க, அன்பழகி என்றாள். உனக்கும் அறிவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்களுக்கும் அன்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனா பேரு வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படி பேர் இருக்க, எனக்கு இந்த பேரு தவறா தெரியல. இவன் என்ன சொல்ல வரான் என்று தலையை சொரிந்து யோசித்தவள், அப்போ என்ன அறிவில்லாதவன்னு சொல்றானா என்று கடுப்பாகியவள், யோ சார் என்றவள், ஏதோ உங்ககிட்ட சங்கிலி வாங்கிட்டேன்னு இஷ்டத்துக்கு பேசாத, நீ எப்படி என்ன அறிவில்லாதவன்னு சொல்லலாம் என்றாள் அறிவு. அவளை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்த துருவோ, என்ன படிச்சிருக்க என்றான். ஐயோ என்ன சொல்லலாம் என்று யோசித்துவிட்டு, அடிச்சு விடுவோம், இப்ப என்ன காசா பணமா என்று எண்ணியவாறு எம்காம் என்றாள். சோ யூ ஆர் வெல் எஜுகேட்டட் ரைட் என்றான். ஆமா என்றால் திருட்டு விழி விழித்தவாறு. ஆனா மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு தெரியல, வயசுல பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியல. சோ தென் நீயே சொல்லு என்றான். அதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க ஊர்ல கேட்டு பாருங்க. அறிவா, அவ ஒரு பாசக்காரி, அறிவு ஒரு ரோஷக்காரி, அறிவு ஒரு என்று முடிக்கவில்லை. வேஷக்காரின்னு சொல்லுவாங்களா? டோன்ட் வேஸ்ட் மை டைம் என்றவாறு விறுவிறுவென சென்றான். செல்கின்ற துருவை பார்த்து கொண்டு நின்ற அறிவள்ளையோ, சந்தீப் மச்சான் தங்கம், நான் என்ன பேசினாலும் பதில் பேசவே மாட்டாரு, ஆனா இவன் ஊமக்கொள்ள மாதிரி இருந்துகிட்டு என் டயலாக கூட முழுசா பேச விட மாட்டேன்றான் என்று முணுமுணுத்து கொண்டாள். விண்மீன் 30. சிறிது நேரத்தில் தன் அறைக்கு வந்த அறிவழகி, மச்சான் முன்பக்கமா போக முடியாது, நிறைய ஆளுங்க இருக்காங்க, பின்பக்கமா தான் போக முடியும், நீ பின்னால போ மச்சான், கட்டையை உன்னை கூட்டிட்டு போவான் என்றாள். அது சரி அறிவு, நான் போயிட்டா நீ இதை எப்படி தனியா செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம், நம்ம பின்பக்கம் போனதுக்கு அப்புறம் கட்டையும் கூட போறேன் என்றவனே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ போ, நேரம் போயிட்டே இருக்கு, யாராவது வந்துட்டா சிக்கலாயிரும் என்றாள். சரி அறிவு, பார்த்து கவனம் என்று விட்டு வெளியே தயக்கத்துடன் வந்த சந்தீப் பதுங்கி பதுங்கி பின்னால் நோக்கி செல்ல முற்பட, துருவின் அறையில் துரு தூங்காமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவனை கண்ட சந்தீப் மூளையில் ஏதோ ஒரு யோசனை தோன்ற 5 நிமிடத்தில் மெதுவாக துருவின் அறை கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்துல யாரு என்று கதவை திறக்க, வெளியில் இருட்டில் நின்றவளை பார்த்து, கயல்வெளி என்றான் துரு. கயலா என்ற அறிவழகியோ, என்ன மச்சான், செத்து போன நம்ம ஆயா உருவத்தை இருட்டில் பார்த்தா கூட இவனுக்கு கயல்வெளி மாதிரி தான் தெரியும் போலவே என்றாள். அவள் தலையில் கொட்டிய சந்திப்போ, டைம் இல்ல, வந்த வேலையை பாருடி என்றான். பின் தயங்கியவாறு துருவிடம், எங்களுக்கு ஒரு உதவி வேணும் என்றாள். இருவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சிறிதும் யோசிக்காமல், முடியாது என்று கதவை மூடிக்கொண்டான். கதவை வெறித்து பார்த்த சந்தீப்பிடம், மச்சான், இந்த ஆளுகிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலா நம்ம மாட்டினா கூட பரவாயில்ல, நீ வா என்றாள். அவனோ அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, திரும்பவும் சலிப்பாக கதவை தட்டிவிட்டு, நாங்க இத கயலுக்காக தான் கேக்குறோம், அவ கல்யாணத்தை நிறுத்தணும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க என்றாள் ரகசியமாக. உள்ளிருந்த துருவோ, இவளெல்லாம் பார்த்தா உதவி செய்யற மாதிரியா இருக்கு, ஏதாவது உபகாரம் செய்யாம இருந்தா சரி என்று எண்ணியவன், ஆனா கயலுக்கு உதவி என்ற வார்த்தை மட்டும் ஏதோ செய்தது. வெளியில் இருந்த சந்தீப் மற்றும் அறிவழகி, இது வேலைக்காகாது என்று செல்ல முற்பட, என்ன உதவி வேணும் என்று கதவை திறந்தான் துரு. அவன் அருகே சென்றவர்கள் அவனை உள்ளே தள்ளிவிட்டு அறைக்குள் நுழைந்த இருவரும் கதவை சாற்றி தாளிட்டனர். பாஸ், வேற ஒன்னும் இல்ல, நான் பின்பக்கமா வெயிட் பண்ணுவேன், நீங்க ஒரு பெட்டியை மட்டும் தூக்கி கொண்டு தரணும் என்றான் சந்தீப். பெட்டியா? என்ன பெட்டி? அதுக்கும் கயல் கல்யாணம் நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் துரு. அப்போது சட்டென சந்தீப் கையை அழுத்தி அறிவழகியோ, வேற ஒன்னும் இல்ல, ஒரு மாசத்துக்கு மட்டும் நான் ஓடி போக போறேன் என்றாள் அறிவு. வாட் என்று பூர்வம் சுருக்கி கேட்ட துருவோ, நீ ஓடி போறதுக்கும் கயல் கல்யாணம் நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி செய்யறதுனால அவ கல்யாணம் எப்படி நிக்கும் என்றாள். சந்தீப்பை பார்த்த அறிவழகியோ, மச்சான், இந்த ஆளுகிட்ட பேசுனா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும், அதனால நீயே பேசு என்றாள். பாஸ், அதான் இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அறிவழகி சொல்றா போல இவ இல்லைன்னா அந்த பரபரப்புல இருப்பாங்களே தவிர கல்யாணம் ஏற்பாடு செய்ய மாட்டாங்க, பொறுமையா யோசிக்கலாம் பாஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றான் சந்தீப் கெஞ்சலாக. இருவரையும் ஒருமுறை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, சரி வாட் நெக்ஸ்ட் என்றான் துரு. இருவரும் பிளானை கூறிவிட்டு சந்தீப் பின்பக்கம் நோக்கி செல்ல, அறிவழகி மற்றும் துரு அவள் அறைக்கு சென்று ஆளுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே வரும் வேளையில் அவர்கள் உறவினர் கிழவி அங்கு எதிரில் வந்தாள். அவரை பார்த்ததும் அதிர்ந்த அறிவழகியோ துருவை ஒளிந்து கொள்ளுமாறு கூற, அதற்குள்ளாகவே அங்கு வந்தவரோ, யாரு? அறிவா? அது யாரு?
சந்தீப்பா என்றார். இரவு வேளை கண்களில் கண்ணாடி இல்லாததால் அதனாலேயே துருவை சந்தீப் என நினைத்தவர் அடுத்து பேசுவதற்குள், ஆமா கிழவி, கண்ணாடி இல்லாம குப்புற விழுந்துட போற என்று அவர் கையை பற்றி அவர் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். கிழவியை விட்டு வேகமாக வந்த அறிவோ சீக்கிரம் சீக்கிரம் என்று துருவை அழைத்து கொண்டு பின்பக்கம் ஆடி நோக்கி நடந்தாள். பெட்டியை இழுக்க முடியாது, தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். அதிக பாரத்தால் பாதிக்கும் சற்று அதிக தொலைவில் வந்தவன் சட்டென கீழே வைத்துவிட்டு இடுப்பை பிடித்து கொண்டு நெளித்து கொடுக்க அவனை கண்டவள், யோ சீக்கிரம் வாயா, நேரமாச்சு, வேற யாராவது வந்துட போறாங்க என்றாள். வந்தா வரட்டும், அப்படி என்ன இருக்குதுல, ஏன் இவ்வளோ வெயிட் என்றான். அது 1 மாசம் ஒளியணும்ல, அதான் தீபண்டம் இருக்கு, நான் இருக்கிற இடத்துல எதுவும் கடை இருக்காதான், மச்சான் சொன்னான், அதனாலதான் என்றாள் திருட்டு விழித்தவாறு. அவளை பார்த்த இரு பக்கமும் தலையை ஆட்டியவன் மீண்டும் நடக்க அவனை பார்த்தவளோ, ஐய குறுக்கு சத்தவனா நீயே, இந்த பாரத்துக்கே தவங்கிட்ட, ஆம்பளை பிள்ளை நல்லா சாப்பிடியா என்றாள். ஏது குறுக்கு சத்தவனா என்று விட்டு, பிளீஸ் எனக்கு புரியுற மாதிரி பேசு, இல்லனா பேசவே பேசாத என்றான் துரு. குறுக்கு சத்தவன் தெரியாதா என்று எதையோ யோசித்துவிட்டு, இப்ப தெரியும் பாரேன் என்றவள், குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே என்று பாட, ஓ யூ மீன் இடுப்பா என்றான். குறுக்கு சத்தவன் தெரியல, குறுக்கு சிறுத்தவன் மட்டும் தெரியுதோ என்றாள் நக்கலாக. ஹே வாட் யூ மீன் என்றவன், நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் இல்ல, ரைட் என்றான். தெரியுது என்றால் அவனை மேலையும் கீழையும் பார்த்தவாறு. என்ன தெரியுது என்றான் துரு. அதான் நீ பொண்ணுங்களை பாக்குற ஆள் இல்லன்னு என்க. ஆனால் துருவோ, இவ சொல்றத பார்த்தா உண்மை போல தெரியல, ஏதோ உள்நோக்கத்துல பேசுறா என்று எண்ணினான். ஆம், அவன் எண்ணம் பொய்க்கவில்லை. அறிவோ அவனை, ஏதாவது பொண்ணு உன்னை பார்க்கணும்ல, முதல்ல அதுக்கு 1 மணி நேரம் உன் கூட இருந்தா போதும், உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க, இதுல இவரு பொண்ணுங்களை பார்க்க மாட்டாராம்ல என்று எண்ணினாள். முகத்தில் சிரிப்பை பூசியும் மனதில் கேவலமாக எண்ணியும். ஒரு வழியாக பின்பக்க படி வழி கீழே இறங்கியவர்கள் ஒரு பெரிய மதில் சுவற்றில் ஏறி குதிக்க வேண்டும். ஏதோ கடினப்பட்டு அங்குள்ள பொருட்களை உபயோகித்து ஏறிவிட்டனர். அந்த பக்கம் குதிப்பதென்றால் 12 அடி உயரத்திலிருந்து குதிக்க வேண்டும். இந்த ஆழத்தில் எவ்வாறு குதிப்பது, நின்றா அமர்ந்தா என்று துரு அமர்ந்து ஆழ்ந்து கீழே பார்த்து கொண்டிருக்க அவனை புருவம் சுருக்கி பார்த்த அறிவோ, இவன் என்ன செய்யறான் என்று எண்ணியவள், யோ அங்க என்னையா தடவிக்கிட்டு இருக்க, நேரமாச்சு, யாராவது வந்துட போறாங்க என்க அவளை பார்த்து முறைத்த துருவோ, ஹே ஹலோ, உன்னெல்லாம் நம்பி நீ சொன்ன உடனே குதிக்க முடியாது, எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாக்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றவன் மீண்டும் கீழே குனிந்து பார்க்க, ஐயோ கடவுளே என்று கையை பிசைந்த அறிவழகியோ, இது வேலைக்காவாது என்று எண்ணி தன் புடவையை இரு கையால் தூக்கி கொண்டு கொலுசொலி கேட்கா வண்ணம் அவனை நோக்கி அடிமேல் அடி வைத்து மெதுவாக நடந்தவள் பின்னால் இருந்து அவன் இரு தோள்களை பற்றி கீழே தள்ளினாள். அதில் பொத்தென கீழே விழுந்த துருவோ பின்னால் திரும்பி உயரத்திலிருந்த அவளை பார்த்து முறைக்க, ஐயோ முறைக்கிறானே என்றவாறு திருட்டு விழித்தவள், யோ என்னையா இப்படி டப்புன்னு குதிச்சிட்ட என்றாள். யாரு, நான் குதிச்சனா இல்ல நீ தள்ளி விட்டையா என்று விட்டு, டு யூ ஹாவ் சென்ஸ் அறிவழகி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது என்று அவன் கத்த, யோ கத்தாதையா, யாராவது வந்துட போறாங்க, அதான் எதுவும் ஆகல தானே, கீழே மணல் தட்டி வச்சிருக்கல, அதை தெரிஞ்சுதான் தள்ளி விட்டேன் என்று அவள் கூற, அவள் கூற்றை காதில் வாங்காத துருவோ ஏதோ கூறிக்கொண்டே செல்ல, ஐயோ என்று நொந்தவள், யோ இந்த பெட்டியை புடியா, இல்லைன்னா உன் மண்டையில விழுந்துரும், சீக்கிரம் சீக்கிரம் என்று கீழே போட அதை உயரத்திலிருந்து பற்றிய துரு கீழே வைத்துவிட்டு மீண்டும் இடுப்பை பற்றி நெளித்து கொடுக்க, அப்பொழுது புருவத்தை உயர்த்தி ஒருவித பயத்துடன் துருவை அறிவழகி பார்க்க, அவளை பார்த்த துருவோ, சமாளி துரு, அப்புறம் இதுக்கு ஏதாவது செத்தவன்னு சொல்லிட போறா என்றவாறு சமாளித்து கொண்டு அவளை பார்க்க, அறிவோ, யோ சூப்பர்யா, நீ பெரிய வித்தக்காரன் தான், எவ்வளோ லேசா பிடிச்சிட்ட என்றாள். பட் ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ வொர்ஸ்ட் கேர்ள் லைக் யூ என்றான் முறைத்தவாறு. நீ திட்டுன்னு தெரியுது, ஆனாலும் உன் உதவிக்கு நன்றியா என்றாள் அறிவழகி. துரு அப்போது அறியவில்லை, வொர்ஸ்ட் கேர்ள் நீதான் என்றவன் இன்னும் சில காலங்களில் பெஸ்ட் கேர்ள் நீதான் என்று உணரும் தருணம் வெகு தொலைவில் இல்லை என்றும், அவள் பின்னால் தான் பைத்தியம் போல் சுற்ற போகிறோம் என்றும். அப்போது அங்கு ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்தனர் சந்தீப் மற்றும் கட்டையன். எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே என்றான் சந்தீப். எதுவும் இல்ல மச்சான், நேரத்தை கடத்த வேண்டாம், டக்குன்னு கிளம்பு என்றாள். அப்போது சுண்டான் கரட்டான் வர
அக்கா மேல தெரு வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க, குறுக்கு வழியா ஒத்தையடி பாதையில போயிடலாம்க்கா என்றனன். இல்லடா, அங்க வழியில மக்காச்சோளம் தட்டி வச்சிருக்காங்க மச்சான், செவக்காடு வண்டி பாதையில போ, அதுதான் சரியா வரும் என்றாள். நிஜமாவா அறிவு? நல்லா தெரியும்ல? எங்க நல்லா தெரியும் மச்சான், ஊர் சொல்ல எதுக்கு போனேன்னு நினைச்சேன். எங்க யாரு இருக்கா, டவுனுக்கு குறுக்கு வழியில எப்படி போகலான்னு பாக்கதான் என்றாள். ஏய், நீ பெரிய கில்லாடி தாண்டி என்றவன். நான் வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே இருங்க, ஏதாவது உதவி தேவைப்பட்டா போன் செய்றேன் சரியா என்று விட்டு 2 பெட்டிகளையும் தூக்கி கொண்டு சென்றான் சந்தீப். அவன் சென்று 20 நிமிடங்கள் ஆகிறது. துருவோ இடுப்பில் கை வைத்தவாறு அவன் சென்ற வழியை பார்க்க அறிவழியோ தட்டியிருந்த மணல் மேட்டில் தோரணையாக தூங்க துவங்கினாள். அப்போதுதான் சட்டென ஏதோ உணர்ந்த துரு, ஏய் இங்க பாரு, எழுந்துரு என்று எழுப்பியவனை பார்த்து, என்னையா பிரச்சனை, எதுக்கு இப்படி என் தூக்கத்தை கெடுக்கிற என்றாள். எது, நான் உன் தூக்கத்தை கெடுக்கிறேனா? ஹலோ, ஏன் தூக்கத்தை தான் நீ கெடுத்துட்டு இருக்க? அம்மா, நீ தானே போக போறேன்னு சொன்ன, அப்புறம் போகாம இங்க என்ன செய்யற என்றான். ஹத்தி கண்டுபிடிச்சிட்டானே என்று எண்ணியவள், அது இப்போ நேரம் சரியில்லை, நல்ல நேரம் வரட்டும், கிளம்புறேன் என்றால் கண்களை உருட்டி கொண்டே. தயவு செஞ்சு போ, திரும்ப வந்துடவே வந்துடாத என்று எண்ணியவன், நல்ல நேரம் எப்போ வரும் என்க? அது வரும்போது வரும். நீ என்ன கேள்வியா கேட்டுட்டு இருக்கா? அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் போக போறதில்ல என்று விறுவிறுவென்று சிறிது தூரம் நடந்தவள் அங்கிருந்த சிறிய பின்பக்க இரும்பு கதவை திறந்து உள்ளே செல்ல அந்த கதவை பார்த்த துருவோ அதிர்ந்து விட்டான். ஏய் நில்லு, ஏய் என்று கத்தியவர் அவள் பின்னால் சென்றவன். அதான் கேட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் மேலே ஏறி குதிக்க சொன்ன என்றான் கடுப்புடன். கேட்டு வெளியே போனா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல, அதுக்கு தான் என்றான். த்ரில்லிங்கா என்று அதிர்ந்தவன். ஏய், உன் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? நீ எல்லாம் என்ன பொண்ணு, உன்ன மாதிரி மோசமானவளை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல என்று அவன் ஆற்றாமையில் கத்த. யோ, சும்மா மோசம் வீசன்னு பேசிட்டு இருந்த, அப்புறம் நீ என் கையை பிடிச்சன்னு கத்திடுவேன் பாத்துக்க என்றாள். சட்டன அவள் கையை பற்றி எதிர்வோம், எங்க கத்து பார்க்கலாம், அப்புறம் நீ என்ன செஞ்சன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் என்றான். ஏதோ உதவி செஞ்சேன்னு விடுறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று வெடுக்கன கையை இழுத்து கொண்டு நடந்தாள். இதை அனைத்தையும் பக்கத்து வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தால் பலகாரம் செய்யும் அந்த வீட்டு பெண். இது யாரு? ரங்கேம் அவளா? அந்த பையன் யாரு? புதுசா இருக்கானே, ரெண்டும் இங்க இந்த நேரத்துல என்ன செய்துங்க என்றார் அதிர்ச்சியில். இப்படி சண்டை போட்டுக்கொண்டே சென்ற அறிவழகியும் துருவும் மாடியில் செல்ல அவர்களுக்கு எதிரில் வந்தார் அவள் அத்தே அன்பழகி. ஐயோ அத்தே என்று விட்டு இருவரும் அருகில் ஒளிய அதற்குள் அரவம் கேட்ட அத்தே அன்போ, யார் அங்க, யாருன்னு கேக்குறேன்ல என்று அதட்ட, நான் தான் தே என்று வந்தாள் அறிவு. இந்த நேரத்துல பொட்டப்புள்ள அலங்காரத்தை கூட கலைக்காம எங்க போன என்றார். அது என்று அவள் இழுக்க, நான் பேசணும்னு கூப்பிட்டேமா, அதான் வந்தா என்று வந்தான் சந்தீப். நீயா கண்ணு, சரி பேசுங்க, பேசிட்டு சீக்கிரம் தூங்குங்க என்று விட்டு சென்றார். அப்போது அருகில் இருந்த துருவின் அறைக்கு வந்த மூவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் சண்டையிட, அப்போது பணியில் சென்று வந்த சந்தீப்புக்கு தும்மல் வர அறிவின் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கைக்குட்டையை உருவி அதில் தும்ம சட்டென அதிலிருந்து வெள்ளை பவுடர் போன்று பறக்க, ஐயோ மச்சான் என்று அலறினாள் அறிவழகி. அடுத்த நொடி சந்தீப் மயங்கி சரிய, ஏய் என்னாச்சு இவனுக்கு என்று அந்த கைக்குட்டையை எடுத்து லேசாக முகர்ந்து பார்த்தான் துரு. யோ நீ வேற குடியா என்று பிடுங்கினாள். ஏய் என்னது இது, ட்ரக்ஸா என்றான். ட்ரக்ஸ்னா என்க, அதான் போதை பொருளா என்றான். யோ நீ வேற, இது எலியெல்லாம் மயக்கிற மயக்க மருந்து, ஏதாவது பிரச்சனை வந்தா உதவுமேனு வச்சிருந்தேன் மச்சான், இப்படி மயங்க என்று முடிக்கும் முன்னரே நொடியில் மயங்கினாள் அறிவழகியும். ஐயோ இவளும் மயங்கிட்டா என்று எண்ணெயிலே துருவும் மயங்கினான். நாளை விடியல் இவர்கள் யார் யாருக்கு என்ன அதிர்ச்சியை தர காத்திருக்கிறது என்று அறியாமல். நன்றி, தொடரும்.